கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அம்மன் பூ கரகத்துடன் நடைபெற்ற அம்மன் வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள முதுகனாப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி விழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ தர்மராஜ சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்துடன் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளிய நிலையில் அம்மன் பூகரகத்துடன் திருவீதி உலா நடைபெற்றது. முதுகனாப்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்கள் வழியாக வந்த அம்மன் திருவீதி விழாவினை தொடர்ந்து தீமிதி விழாவும் நடத்தப்பட்டது. இதில் கர்நாடக மாநிலம் பெங்களூர் அருகே உள்ள பேத்தமங்கலத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்ற பக்தர் பூகரகத்துடன் ஆடியபடி தீக்குண்டத்தில் இறங்கினார். இதனைத் தொடர்ந்து பக்தர்களும் தீக்குண்டத்தில் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டி நிர்வாகிகள் சின்னையா, வெங்கடேஷ், முனிசாமி, கோனேரப்பா, கோவிந்தப்பா, அஸ்வத் ரெட்டி மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி கலந்து கொண்டார். உடன் மாவட்ட கவுன்சிலர் ரவிக்குமார், ஒன்றிய குழு தலைவர் சசி வெங்கடசாமி, ஒன்றிய குழு துணைத் தலைவர் நாராயணசாமி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர்.